என்னாச்சு டாக்டர்? இவ தண்ணியில விழுந்து அன்கான்ஷியஸாவே இருக்கா. கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஓகே டாக்டர் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் உள்ள கொண்டு வாங்க. ஓகே டாக்டர், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் உங்க எப்படி இருக்கா? சிஸ்டர் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க சார், பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் டாக்டர் சார் வெயிட் பண்ணுங்க சார். உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பேஷண்டோட நிலைமை வெரி வெரி கிரிட்டிக்கல் சார். தயவு செய்து வெளியில இருங்க சார். ப்ளீஸ் போங்க சார், வெளியில போங்க. ஒளிமயமான எதிர்காலம். நாங்கெல்லாம் பகல்லே லைட் போட்டு வண்டி ஓட்டுவோம்டா. இந்த ஜீவா எங்க போனா? சரி அவனுக்கே ஒரு போனை போட்டு கேப்போ. ஹலோ. ஹே ஹாய் டமச்சி, எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கடா. ஹாஸ்பிட்டல்லையா? டேய் என்னடா உன் வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கு. யாருக்கு என்னாச்சு? உங்களுடைய சம்பளம் விழுந்துட்டடா. எப்படின்னே தெரியல. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா. இப்பதான் அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். டேய் ஐயோ, டேய் எப்படா விழுந்தா? என்னடா ஆச்சு மச்சான்? அதான் மச்சான் தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாவண்டா பூங்கொடி. டேய் அழாதடா, நீ அழுத. டேய் இங்க பாரு, பயப்படாத, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உடனே அங்க கிளம்பி வரேன். டேய் ஆமா எந்த ஹாஸ்பிட்டல்? விவி ஹாஸ்பிட்டல். ஓகே மச்சான், நான் உடனே அங்க வரேன். டேய் ஒண்ணும் ஆயிருக்காது, அமைதியா வா. டேய் மச்சான். டேய் என்னடாச்சு? பொங்குடி மச்சான். டேய் சரி சரி சரி. டேய் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ ஒண்ணும் பயப்படாத. இங்க பாரு இங்க பாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்கான். சார் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது சார், நீங்க பயப்படாதீங்க. மாரி, அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் என்கிட்ட சொல்லி அவளை காப்பாத்த வைப்ப. ஆனா இப்ப அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கே தெரியல மாரி. சார் அழாதீங்க சார். பூ அல்பாயுஸ்ல போறவ இல்ல சார். பூவும் பொட்டோட உங்க கூட வாழ்ந்துட்டு தான் அவ இந்த உலகத்தை விட்டு போவா. ஏன்னா அவ உசுர் அவகிட்ட இல்ல சார், உங்ககிட்ட தான் இருக்கு. ஏய் நீ அழாத முதல்ல. டேய் இங்க பாரு மச்சான், இந்த மாதிரி நேரத்துல தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். நம்ம பிரார்த்தனையும் நம்பிக்கையும் என்னைக்குமே வீண் போகாதடா. அவ அதுல இருந்து கண்டிப்பா மீண்டு வருவா பாரு. டேய்
கவலைப்படாதடா. என்னாச்சுன்னு தெரியலையே. அவ கண்ணு முழிச்சாலா இல்லையா, பேசினாலா பேசலையா? ஐயோ ஒண்ணுமே புரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. ஆமா அண்ணி, ஜீவா திட்டிட்டு போனதை பார்த்தா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு நம்ம மேல ஏதாவது டவுட் வந்தா அவ்வளோதான், நம்ம எல்லாரையும் உண்டலன்னு பண்ணிடுவான். ஐயோ நீயாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா நான் கடைக்கு போயிருக்கான்னு சொல்லி தொலைச்சிருக்கேன். எப்ப கடைக்கு போனா, ஏன் கடைக்கு போனா, ஐயோ எதுக்கு கடைக்கு போனான்னு சொல்லி சிபிஐ ஆபீசர் மாதிரி கேட்டு அதிகமா டார்ச்சர் பண்ணுவான். அப்ப நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, ஏன் நீங்களே உங்களை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? நீ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்ற மாதிரி நீ பார்ன் வித் கிரிமினல் மைண்ட். ஆனா நான் அப்படி இல்ல. அவங்க பயப்படுறதுலயே ஒரு மீனிங் இருக்கு. கடைக்கு போயிருக்கான்னு சொன்னீங்களே, ஆனா செப்பல் வீட்டுல தானே இருக்குன்னு கேட்டா அவங்களால என்ன சொல்ல முடியும்? இந்த கேள்விக்கு வேற நான் பதில யோசிக்கணுமா? எத்தனை பதில தான் நான் மனப்பாடம் பண்ணுவேன். ஆமாமா, கிளம்பிட்டேன். நீங்க அங்கேயே இருங்க. ஆமா, 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன எல்லாம் ஊர் கதையை பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, அது ஜீவா வந்து அக்கா, ஐயோ முதல்ல போய் டிஃபன் எடுத்து வைங்க. இல்ல இல்ல, டிஃபன்ல வேண்டாமா. வெளியில ஒரு கிளையண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே போய் பார்க்கணும். அப்ப உடனே போயிட்டு வாங்க. உங்க பேச்சு சரியில்லையே. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இப்படி எல்லாம் சொன்னா நம்பிட முடியாது. நீங்களே கொலைய பண்ணிட்டு இல்லன்னு சாதிச்சாலும் சாதிப்பீங்க. இன்னும் ஆளாளுக்கு மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா, ஜீவா வந்து ஏதோ கத்திட்டு போனானே, ஏன்? அது பூங்கொடி சம்பில் விழுந்துட்டாலாம், அதான். அவளா விழுந்தாளா இல்ல நீங்களா சேர்ந்து உள்ள தூக்கி போட்டீங்களா? ஐயோ என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? யோ, விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அங்கிள். அக்கா ஈ எறும்புக்கு கூட பாவம் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஐயோ, அப்பா, மாமா வந்து கேட்டதுக்கே எனக்கு கை கால்லாம் ஆடுதே. ஜீவா வந்து கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. நான் வேணும்னா எங்க அம்மா வீட்டுக்கு 2-3 நாள் போய் இருந்துட்டு வந்துட்டுமா? அப்படிலாம் போனாதான் நீங்க என்னமோ பண்ணிட்டீங்கன்னு கட்டு கட்டி விடுவாங்க. ஐயோ, அப்ப நான் என்னதான் பண்றது? அப்படியே கேஷுவலா இருங்க. இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே. அவ ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதானே உங்களுக்கு பிரச்சனை. அவ கண்ணே முழிக்க மாட்டான். அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சே முடிச்சிடலாம். நிஜமாவா? ஆமா. இப்போ ஆம்புலன்ஸ்ல போனவ திரும்ப இந்த வீட்டுக்கு மார்ச்சுரி வேன்ல தான் வருவா. அதனால நீங்க கவலையே படாதீங்க. அவ பாடிய பார்த்துட்டு நம்மள அப்படியே கவலைப்படுற மாதிரி நடிச்சா போதும்.
ஆமா தீபி, அப்பதான் யாருக்கும் நம்ம மேல டவுட் வராது. சரி ஓகே வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அவ என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு பாத்துட்டு வந்துடலாம். சரி வா போலாம். வா. டே மச்சான், காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல. நான் அட்லீஸ்ட் போய் ஒரு டீயாவது வாங்கிட்டு வரேன்டா. டீ சொன்னா கேளுற. உனக்கு ஏதாவது வேணுமா? டே மச்சான். நர்சக்கா என்னாச்சு? சார் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? சார் இது ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஐசியூல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் சார் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க மோசமான நிலைமையில இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். அப்புறம் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சார். பிரச்சனைனா? நீங்க பயப்படுற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் மேலேயும் டாக்டர் மேலேயும் எந்த குறையும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் சார் இப்படியெல்லாம் செய்ய மாட்டோன்னு உங்ககிட்ட முன்னாலேயே வந்து இந்த மாதிரி சைன் வாங்குறது வழக்கம் சார். இப்போ உங்க ட்ரீட்மெண்ட்ல நாங்க எதுவும் தப்பு சொல்லலையே. பேசிக் ட்ரீட்மெண்ட்ல அவங்க ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. ஸோ இன்னி ஓவர் டோஸ் கொடுத்து தான் ட்ரை பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதுல அவங்க பிழைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, பிழைக்காம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கான எல்லா ரிஸ்கையும் நீங்க ஏத்துக்கிறேன்னு எழுதி கொடுத்தாதான் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். சும்மா பேசி நேரத்தை கடத்தாம கையெழுத்து போடுங்க சார். நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் அந்த பொண்ணுக்கு தான் சார் ஆபத்து. ப்ளீஸ் போடுங்க சார். யோசிக்காதீங்க சார், போடுங்க. சார் போடுங்க சார். ஜீவா பூங்குடிக்கு இப்ப எப்படி இருக்கு? வீட்ல எங்களால நிம்மதியா இருக்க முடியல, அதனால தான் இங்க வந்தோம். பாவம், இவளுக்கு போய் இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நர்ஸ், நான் இப்ப பூங்குடியை பார்க்க முடியுமா? இல்ல மேடம், அவங்க கண்டிஷன் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. நீங்க இப்ப பார்க்க முடியாது. என்னங்க தண்ணியில விழுந்ததுக்கு போய் கிரிட்டிக்கல்னு சொல்றீங்க? தொட்டிக்குள்ள ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் பிரீத்திங் நார்மலா வரல. அது மட்டும் இல்லாம ஃபிட்ஸ் வேற இருக்கு. அவங்க உயிர் காப்பாத்துறதுக்காக டாக்டர் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சர்ஜரி வேற பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான ரிஸ்கை நாங்க எடுத்துக்கிறோம்னு நீங்க ஒரு ரொட்டீன் ஃபார்ம்ல சைன் போட்டாதான் சார் சரி வரும். சார் யோசிக்காதீங்க சார். மேடம் நீங்களாவது சொல்லுங்க மேடம். பேஷண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஜீவா, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது. நீ தைரியமா சைன் பண்ணு. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மட்டும் நான் அவன் அப்பவே சைன் பண்ணிருப்பான். அதுல என்ன வேணா நடக்கலாம்னு சொன்னதுனாலதான் அவ கொஞ்சம் யோசிக்கிறான். இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எப்பவும் ரெகுலரா வாங்குற சைன் தான். ஜீவா, நீ டிலே பண்ற ஒவ்வொரு செகண்டும் பூங்குடி லைஃபுக்கு டேஞ்சர்.
ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருந்தா காப்பாத்திருப்போன்னு டாக்டர் சொன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? அவ சாவுக்கு நீதான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி உன்னை லைஃப் லாங் கொல்லாது? சார், கடவுள் நம்மள கைவிட மாட்டார் சார். நீங்க தைரியமா போடுங்க. டே ஜீவா, நீ சீக்கிரமா சைன் போடுறா. போடுங்க சார். தம்பி, தம்பி, இங்க நடந்தது எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்பா? நான் கட்டிக்க போற பொண்ணு பாட்டி. அதனாலதான் மனசு கலங்கி போய் நிக்கிற. ஆனா ஒண்ணு, உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இன்னும் கல்யாணம் கூட ஆவல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு நீ துடிக்கிற பாரு. நீதாயா உண்மையான ஆம்பளை. அந்த பொண்ணும் நல்லா இருக்கும். உங்க வாக்கு பழிக்கட்டும் பாட்டி. நிச்சயம் பழிக்கும்பா. நான் சொல்றத கேளு. தெய்வ சக்தியை மிஞ்சி இந்த உலகத்துல பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. கடவுள்கிட்ட நாம முறையா வேண்டணும்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். என் பூங்குடி காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் பாட்டி. அதுக்கு உறுதி இருந்தா போதும்பா. கண்டிப்பா காப்பாத்திடலாம். பாட்டி, இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும்? போரூர்ல பொன்னியம்மன் கோயில் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அகல் விளக்க கையில ஏத்தி ஆணி செருப்பு மேல ஏறி அம்மனை 21 முறை சுத்தி வந்து அவ சன்னதியில விளக்குகளை சமர்ப்பிச்சு இந்த பிரார்த்தனைய முடிக்கணும். அத மட்டும் செஞ்சுட்டா நிறைவேறாத பிரார்த்தனையே இல்ல. நிறைய பேரு இத செய்ய பயந்துகிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. நீ அந்த பொண்ணு மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா தைரியமா செய்யு. நிச்சயமா அந்த பொண்ணு பொழைச்சிடுவா. அவளுக்காக நான் இதை விட கஷ்டமான பிரார்த்தனை இருந்தா கூட செய்யறேன் பாட்டி. ஆனா எனக்கு என் பூங்குடி உயிரோட வேணும். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லப்பா. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பிரார்த்தனை. அத நீ பாதியிலே நிறுத்தினா ரொம்ப தப்பா போயிடும். வேண்டுதலுக்கு நேர் எதிராயிடும். இல்ல பாட்டி, கண்டிப்பா நான் நிறுத்த மாட்டேன். என் உசுரை கொடுத்தாவது இந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவேன். நல்லா யோசிச்சுக்கப்பா. பிரார்த்தனைய பாதியிலே கைவிட்டா அந்த வைத்தீஸ்வரனே வந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்த முடியாது. இல்ல பாட்டி, இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் இந்த பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். தைரியமா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அந்த வேண்டுதலை நிறைவேத்து. சரி பாட்டி. பொன்னியம்மா, என் பூவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருமா. நீ காப்பாத்திருவ. கண்டிப்பா என் பூவை நீ காப்பாத்திருவ. ஏய், அழாத மாதிரி. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏய், அழாதுன்னு சொல்றல. ஜீவா, பூங்கொடி பொழைக்கணும்னா அதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமா? நான் கிடைக்கணுன்றதுக்காக என் பூங்குடி இதை விட கஷ்டமான பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றினா அவளுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி?